வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தான். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் சித்தர் தான் சொல்லுவோம். நான் எல்லா இடத்தையுமே சொல்லுவோம். ஏன்னா அவர் எது சொன்னாலும் அப்படியே நடந்துடும். அது மாதிரி ஒரு ஆற்றல் மிக்கவர். இன்னைக்கும் அவரை தெய்வமா வழிபடுவாங்க. நீங்க பார்க்கலாம், சனிக்கிழமையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உங்க கோயில்ல அவர்கிட்ட எல்லாரும் திருநீர் வச்சு அவர் ஆசிரியச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடத்துறதுல இருந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருப்பன்ற ஒரு நம்பிக்கையோட பண்றாங்க. எல்லாரும் சிறப்பா இருக்காங்க. பாண்டிச்சேரி இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா வாழும் சித்தரை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னா அதுல எந்த ஐயமும் இல்லை. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்றேன். நம்ம மாநில முதல்வர் என்ஆர் அவர்கள் நம் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் பின்வரும் காலத்தில் 20 வருஷம் பிற்பாடோ 10 வருஷம் பிற்பாடோ அவர் இருக்கும் தருவாய் திறந்த பிற்பாடு அவர் 100% 1 கோடி பேருக்கு மேல் அவர் சித்தரா வழிபடுவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளவு ஒரு ஆன்மீகவாதினா நேரடியாக நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஆன்மீகவாதி அவர். நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மாதிரியான ஒரு சித்தர்கள். சித்தர்கள் ஆய்வரங்கம் என்பதை நம்ம மாநில முதல்வரும் சேர்த்துக்கலாம்னு என்னுடைய கோரிக்கையாவே இந்த இடத்த